ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம ஒரு சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சோம்பேறி சிக்கன் அதை தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு வெங்காயமும் தக்காளியும் கட் பண்ணிக்கலாம், கருவேப்பிலை எடுத்துக்கலாம். சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம எல்லாமே இந்த சிக்கனில் தான் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவு நான் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். எந்த அளவுக்கு நம்மளுக்கு கறி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வெங்காயம் தக்காளி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி எடுத்துருக்கேன், அந்த தக்காளியும் மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கருவேப்பிலை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா சேர்த்தோடனே கொஞ்சோண்டு நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கறியிலையும் மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணுறங்க. அதுக்கப்புறம் இதுலேயும் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கறி நல்லா வெந்து வரத்துக்கு கொஞ்சோண்டு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்த உடனே நம்ம இப்போ இதில் எண்ணெய் சேர்க்க போகிறோம். நான் 2 குழிக்கரண்டி டீஸ்பூன் சொல்லலாம். குழிக்கரண்டி டீஸ்பூனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் டீஸ்பூன் ஒன்றே சின்ன டீஸ்பூன் சேர்த்துறாதீங்க. இந்த மாதிரி குழிக்கரண்டியாக இருந்தால் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம். கையை வச்சு இதை ஃபுல்லாக ஒன்றா எல்லா பக்கமும் உப்பு காரம் இறங்குற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லா இடமும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை தான் நம்ம அடுப்பில் வைக்க போகிறோம். இது பேர் தான் சோம்பேறி சிக்கன். இப்போ வாங்க வைக்கலாம் அடுப்பில். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சிடலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு கறி சிக்கன்லே தண்ணி விட்டு வரும். அந்த தண்ணி இருந்தாலும் ஓகே. நான் கறி கொஞ்சம் நல்லா வெந்து வரணும்னு சொல்லிட்டு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றினேன். உங்களுக்கு வேணும்னா ஊற்றலாம், இல்லைனா கறியிலே தண்ணி விட்டு வரும். அதுவும் கரெக்டாக இருக்கும், அதுவே கரெக்டாக இருக்கும். நான் நல்லா கறி வேகட்டும், அடியெலாம் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக 1 டம்ளர் தண்ணி ஊற்றினேன். அதுக்கப்புறம் தட்டு போட்டு மூடி வச்சிட்டேன். பாருங்கள், தட்டை எடுத்தோடனே பாருங்கள். அதுக்கப்புறம் இடையில தட்டை எடுத்து கிண்டி விடுங்க. தட்டு போட்டு மூடி வைங்க, அப்போ தான் கறி சீக்கிரமாக நல்லா வெந்து வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரியா இருந்தால் உங்களுக்கு ஆயில் வேணும்னா அந்த நேரம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் பாருங்கள், நான் கிண்டி விட்டுட்டு மறுபடியும் தட்டு போட்டு மூடி வச்சுட்டேன். திருப்பி நான் எடுக்க பார்த்து ஓரளவுக்கு கிரேவி பதத்தில் வந்துருச்சு. இடையில நீங்கள் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் நான் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், சோம்பேறி சிக்கன் சீக்கிரமாக ரெடி ஆயிரும். ஆனால் நம்ம தட்டை போட்டு மூடி வச்சு இடையில கிண்டி விடணும். எண்ணெய் பற்றலைன்னா எண்ணெய் நீங்கள் ஊற்றிக்கலாம் தாராளமாக, ஏன்னா அடி பிடிக்கும். சோம்பேறி சிக்கன் ரெடி, அவ்வளோதான். இது பேர் தான் சோம்பேறி சிக்கன். பேச்சுலர் எல்லாருமே ட்ரை பண்ணுற ஒரு சிக்கன். எப்படின்னா இதை வதக்கி விட்டுக்கிட்டு அதிலே நிற்க தேவையில்ல நம்ம. அதனால் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி சோம்பேறி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா செம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சும்மா சொல்லக்கூடாது, செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி சோம்பேறி சிக்கனை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக போட்டு நீங்கள் அடுப்பில் வச்சுருங்க. நான் பாருங்கள், சோம்பேறி சிக்கன் எங்கள் வீட்டில் அழகாக ஃபஸ்ட்டு தடவை ட்ரை பண்ண செம்மையாக இருந்துச்சு. செம்ம சூப்பராகவும் இருந்துச்சு. நீங்களும் ஒரு தடவை கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்றைக்கு உங்களுக்கு சோம்பேறித்தனமாக இருக்கோ அந்த மாதிரி டைமில் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். செம்ம சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் இன்றைக்கி சோம்பேறி சிக்கன் தான். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பாப்பாங்களுக்காக 65 போட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கான லஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க, கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.